Hi brothers and sisters, welcome to this new video. ட்ரம்ப் மாறமாட்டாரு, இந்தியா சைடு எதுவும் பாசிட்டிவாக இருக்காதுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலே இருந்தது. ஒரு நண்பர் கூட, ஒரு சகோதரர் கூட போட்டிருந்தாரு. ஆனால் எனக்கு ஒரு மனசில் தோணிட்டு இருந்தது, ட்ரம்ப்பு சைனா சைடு அவருடைய கோபம் பார்வை திரும்பும் அப்படின்ட்டு. சேம் டிட்டோ அதே மாதிரியே இன்னைக்கு போட்டார் நியூஸு. சைனா பக்கம் மண்டே திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி போட்டார். என்ன நியூஸ் போட்டிருக்காருண்டா, வில் ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டார் ட்ரம்ப்பு. இது என்டிடிவியில் வந்திருக்கு. ஃபுல்லி ரிசிப்டேல் இஸ் ஸ்டேட்மெண்ட் சென்டிமெண்ட் சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடியும் போட்டார். இப்போது திங்கக்கிழமை என்ன நடக்கலாம், ராக்கெட் ஆகலாம், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பல வாரங்களாக ட்ரம்ப்புடைய அந்த டாரிஃப்னாலேயே மார்க்கெட் ஒரே பக்கமாக சுற்றிக்கிட்டே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த இடம் இது ஒரு வீக்லி கேண்டில் தான். ரெண்டு வாரமாக இல்லை 2 வாரமாக ரெட் கேண்டில் போட்டுது. அப்புறம் 3வது வாரம், அதான் இந்த வாரம் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இந்த இடம் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு இருக்குது. இந்த கோடெல்லாம் வரைய முடியல, ஏன்டா கரண்ட் இன்னைக்கு இது ஏர்டெல்லுடைய இது இல்லை, ஒய்ஃபை இல்லை. ஸோ நான் நெட்வொர்க் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேட்டை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் பாருங்கள். 9th ஜூனு, 23 2nd ஜூனு, 19th மே, 21 ஏப்ரல், இது எல்லாமே இந்த கேண்டில்ஸ் தான். 21 ஏப்ரல், 28 ஏப்ரல், 5th மே, 28th அக்டோபர் 2024 இந்த இடம். அப்புறம் 4th நவம்பர் 2020. இந்த இடம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. சரியா? இப்போ ட்ரம்புடைய பேச்சு வந்திருக்குது. மார்க்கெட் திங்கக்கிழமை சப்போர்ட் எடுத்து மேலே போகும்ன்ற ஒரு ஐயா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஐஸ் ஹெவி பையிங், வெரி வெரி ஹெவி பையிங். எஃப்ஐஸ் ஒரு மினிமம் தான் அவங்க செல்லிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிடிபி நமக்கு அதிகமாக வந்தது. அப்புறம் ஜிஎஸ்டி ரீஃபார்மேஷன், இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. சரியா? சரி, சில நடந்து முடிந்தது பார்த்துட்டு, அப்புறமா சில ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக பார்ப்போம். நடந்து முடிஞ்சது எஸ்சிஓ மீட்டு, அதாவது புத்தின், நம்ம பிரதமர் மோடி அண்டு சைனாவுடைய எக்ஸி, இவங்க 3 பேருமே சந்தித்தது ட்ரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதோட வெளிப்பாடாக சைனாவை ரொம்ப காட்டமாக கண்டனமும் பல விஷயங்களும் பேசினார். இன்றைக்கி இந்தியாவை அவர் பக்கம் வசப்படுத்துகிற பேச்சுக்கள்லாம் நடக்குது. எவ்வளோ தூரம் சரியாகும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரம்புடைய தாரிஃப் பிரச்சனை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் 79வது ட்ரேடிங் செஷனாக அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. 24,300 டு 24,750. திங்கக்கிழமை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகலாம், ஏதாவது ட்ரம்ப்புடைய இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸ் மேலே போகிறது கீழே போகிறது இப்போ கொஞ்ச நாளாகவே அதிகமாக இருக்குது. ஜான் ஸ்ட்ரீட் ரிட்டர்ன் ஆகிட்டாரோன்னு ஒரு ஐயம் இருக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7th செப்டம்பர் ஜப்பானுடைய ஜிடிபி இருக்குது. 9th நம்ம நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி. 10th யூஎஸ் பிபிஐ, அப்புறம் குரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்குது. 10-year நோட் ஆக்ஷன் இருக்குது. அப்புறம் 11th யூரோப்புடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அப்புறம் யூஎஸ் இன்ஃப்ளேஷனு, அப்புறம் யூஎஸ் 30-year பாண்ட் ஆக்ஷன் இருக்குது. 12th இங்கிலாந்துடைய ஜிடிபி. இதெல்லாம் இந்த டேட்டாஸ்லாம் வர வேண்டியிருக்கு. ரைட்டா? அப்புறமா சில நியூஸ் பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் பார்த்துடலாம். எஃப்ஐஸ் 2 மாதமாக வித்துட்டு இருந்தாங்க. 47,000 கோடி, 46,000 கோடி. இப்போ இந்த ஒரு வாரத்திலே 5,661 கோடி விற்றுருக்காங்க. அவங்க விற்கிற சைடு தான் இருக்காங்க, இன்னும் வாங்க சைடு வரல. அதை புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அதே மாதிரி கோல்டு வரலாறுக்கானத ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, $3,600. அதே மாதிரி ரீட்டெயிலில் 10,000 தொட்டுருச்சு. 10,000 ரூபாய்க்கு மேலே விற்கப்படுது ரீட்டெயில் சேல்ஸு. வெள்ளி அதே மாதிரி மேலே ஏறிட்டே இருக்குது. பிட்காயின் 1,10,728. அதோடைய லைஃப் டைம் 1,24,517. யூஎஸ் ஆயில் 61.96. சரியா? இதுதான் சூழ்நிலை. சில நியூஸை பார்த்துடலாம். வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் இன் யூக்ரைன் வுட் பி டார்கெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு புத்தின். இது பிபிசியில் நியூஸ் வந்திருக்கு. பிபிசி, கார்டியன், அல்ஜசீரா.
அதாவது வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ்லாம் யுக்ரைனில் இருந்தால் அதை தான் நான் டார்கெட் பண்ணி அடிப்பேன்னு சொல்கிறாரு. ரைட்டா? அதே மாதிரி ஈரான் வந்து யுக்ரைன் அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது ட்ரம்ப் வந்து வார்னிங் பண்ணுறாரு, ரிப்பீட்டாக நான் ஸ்ட்ரைக் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. WONல வந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பாம்பு பண்ணி காசாவில் ரெசிடென்ட் பில்டிங்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அல்ஜெசிராவில் சொல்கிறாங்க அங்கே பெரிய பிரச்சனைகளே இருக்குது ரைட்டா காசாவில். அப்புறம் ஈஜிப்டும் அண்ட் கத்தாரும் கண்டனம் தெரிவிக்காங்க இந்த காசாவில் நடக்கிற இந்த விஷயங்களுக்கு. இது வந்து ட்ரிபன், AN நியூஸு இதெல்லாம் வந்திருக்கு. இது நியூஸு. நம்ம மார்க்கெட்டுடைய சூழல் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிப்போம். சரி, திங்கக்கிழமை நம்ம எப்படி நடக்கலாம்னா மார்க்கெட் இந்த ஒரு ரைசிங் சேனல் போட்டு நல்லா ஒரு அழகாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் 3 ஸ்விங்கையும் கீழே வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி மேலே ஸ்விங்கு வரைஞ்சிருக்கேன். கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இது வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த கோட்டுக்கு சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்த உடைச்சி வர முடியலை. ஏற்கனவே இந்த லைனை உடைக்கலன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், ஒரு 45 டிகிரியில் ஒரு ட்ரெண்ட் லைன் இது பாருங்கள். இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இங்கே ஃபுல்லாகவே 2024 ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்புறம் இங்கே உடைச்சிட்டு வந்த போதிலும் மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். ரைட்டா? நம்பர் 1. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு சூழல் எங்கெங்கே என்ன சாதகமான சூழல் இருக்குண்டா, ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு. இறங்கிண்டா பேச்சுக்கள் வந்து இது இருக்குது. இதை வந்து மார்க்கெட் பயன்படுத்திக்கணும். அப்புறம் எஃப்ஐஸும் கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றம் இருக்கும். ரைட்டா? 2வது விஷயம். ஏன்னா அதுதானே பிரச்சனையில் இருக்குது. 3வது வந்து குளோபல் கீஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான், லைஃப் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. ரைட்டா? இந்தியாவுக்கு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது ஒரு பிரச்சனையே இருக்காது. அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளுடைய INR வீக் இருக்குது. அதுவும் டாரிஃப்னால தான் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த டாரிஃப் சரி வந்துட்டா கூட, ட்ரம்புடைய டாரிஃப் சரி வந்துட்டா கூட அதுவும் சரியாயிடும். சரியா? இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. அதாவது GST ரீஃபார்ம்ஸ் வேற, அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு. இப்போ எல்லாமே சேர்ந்து மார்க்கெட்டை வந்து லைஃப் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 1000-1200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதை ஹிட் பண்ணணும்னு நம்புவோம். இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஹாப்பி ஆகணும்னு நம்புவோம். இப்போதைக்கு ஒரு நல்ல தருணம் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கிடையில் ட்ரம்ப் எதையும் போட்டு பிரச்சனை பண்ணிடக்கூடாது. இந்த பாசிட்டிவாக இருக்கட்டும். சரியா? அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.